ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட பொரிச்ச குழம்பு. இதில் எறா போட்டும் செய்யலாம். எறா போட்டு வதக்கிட்டும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வேண்டிய பொருட்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஒரு வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு 4 வெள்ளை பூண்டு வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுக்கிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அதில் இதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போடுறத விட வடவும் போட்டு தாளிச்சா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த வடவும் போட்ட அப்புறம் ஒரு 2, 4 காஞ்ச மிளகாய கிள்ளி போட்டுடுங்க. கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு இதை போட்டு நல்லா ஒரு பாதி வேகணும். பாதி அளவுக்கு வெந்த அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காயை போட்டு வதக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் எறா போடுறதுனா எறா போட்டுக்கலாம். எறா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். எறா குழம்பு மாதிரி இருக்கும். இதுக்கு நிறையா புளி போட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக இறக்கக்குள்ளே கொஞ்சோண்டு புளி ஊற்றினா போதும். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காயை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். அது வெந்த அப்புறம் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றுறீங்க. ஒரு குழம்புக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்களேன். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், காயெல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு புளி போதும். புளி தண்ணியை கரைச்சி விடுங்க. எதிர்ப்புளின்னு சொல்லுவாங்க இது. எதிர்ப்புளின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடுங்க. அந்த புளி வாடையெல்லாம் போகிற வரைக்கும். மிளகாத்தூள் வெடிப்பு, புளி வாடை அதெல்லாம் போகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி பால் எடுத்து கொஞ்சம் ஊற்றுனீங்கனாக்கா கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் குழம்பு. இவ்வளோ தான் இந்த குழம்பு. இதில் எறாவும் போட்டு செய்யலாம். கருவாடு வேணாலும் போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் பாலை ஊற்றிட்டு அவ்வளோதான். இறக்கி நம்ம சாதத்துக்கு போட்டுன்னு சாப்பிட்லாம். தொட்டுக்கணும் சாப்பிட்லாம். தோசைக்கு, இட்லிக்கு தொட்டுக்கணும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸியான சாப்பாடு. செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.